இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும், அனைத்து மனக்கட்டு உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே, மைண்ட் காஸ்ட் எவ்ரி unclean spirit from the mighty name of Jesus. இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. உன் ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே, எங்கள் மேலும் எங்கள் ஒளியிலும் ஹalleluya. கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே, உன் ஞானத்தை பொழிந்தள்ளும், எங்களோட உறவாடும், எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. இன்னைக்கு நம்ம வந்து Praise the தியானிக்க Lord, போறோம். brother. பிரைஸ் லார்ட். என்ன சொன்னீங்க? Praise the Lord சொல்லுங்க brother. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். இயேசுவே நன்றி. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து நீதிமொழிகள் நீதிமொழிகளில் வந்து ஆம், 18வது அதிகாரத்தில் இருக்கிறோம். நீதிமொழிகள் 18வது அதிகாரம். இந்த அதிகாரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஆண்டவர் வந்து புரிந்து கொள்ள அழைக்கின்றார். நீதிமொழிகள் 18வது அதிகாரத்தில் 9வது வசனம், ஒருத்தர் வந்து சில அவருடைய வேலையில் கடவுள் கொடுத்த பொறுப்புல நம்ம வந்து சோம்பேறித்தனமா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம அழிக்கின்றோம் அப்படின்னு சொல்றார். நீதிமொழிகள் 18ல் 9வது வசனம் வாசிக்கிறீங்களா? நீதிமொழிகள் 18ல் 9. தன் வேலை 9வது வசனம். ஆமா ஆமா. தன் வேலையில் சோம்பல் அடைகிறவன் அழிவை உண்டாக்குகிறவருக்கு உடன் பிறந்தவன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தன் வேலையில் சோம்பேறித்தனமா இருக்கிறது அழிவை உண்டாக்குறது போல. நம்ம பாவத்தை 2 விதமாக சிந்திக்கக்கூடிய நபர்களாக நம்ம இருக்கிறோம். 2 விதமாக பாவத்தை சிந்திக்கின்றோம். முதல் விதம் அப்படின்றது நேரடியா அழிவை உருவாக்கின்ற ஒரு விஷயம் அப்படின்றது கொலை, கொள்ளை, அழிவு அப்படின்ற அழிவுக்குரிய விஷயங்கள். முதல் விதமான பாவத்தை நம்ம பார்க்குற விதம். 2வது விதம் அப்படின்றது கொஞ்சம் சோம்பேறித்தனம், பெரிய ஆர்வம் இல்லாதது. நம்ம அப்புறம் செஞ்சுக்கலாம், நம்ம சில பொறுப்புகளை அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சரி, நான் இந்த பாவத்தினால ஃபோனில் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நான் எதையும் அழிக்கிறது கிடையாது அப்படின்னு வந்து சோம்பேறித்தனமாக இருக்கின்றவர்கள் அந்த மாதிரி சிந்திப்பாங்க. ஆண்டவர் வார்த்தையில் எடுத்து நீங்கள் வாசிச்சிங்க, உண்மையாக தியானிச்சிங்க, ஆழத்தில் தியானிச்சிங்க அப்படின்னு சொன்னால் சாலமன் இருக்கிறதுலேயே ஞானமான ஒரு மனிதன் சொல்லுவான். விபிலியத்தில் பழைய ஆகமத்தில் ஞானமான மனிதன் சாலமன். அவர் ஒரு மனிதன் வந்து அவங்க அந்த சோம்பேறித்தனத்தின் வழியாக அழிக்கக்கூடிய நபர், அழிக்கிறவர்களுடைய சகோதரர் அப்படின்னு சொல்றான். இதை நம்ம இன்னும் ஆழத்தில் நம்ம இன்னைக்கு புரிந்து கொள்ள ஆண்டவர் அழைக்கின்றார். அது நம்ம அரசராக இருக்கலாம், மேய்ப்பர்களாக இருக்கலாம், மீனவராக இருக்கலாம். ஏன் நம்ம வாழ்க்கையில சொந்த வாழ்க்கையிலேயே பல விஷயங்கள் நம்ம அழிக்கின்ற ஒரு விதம் எப்படி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்குவோம். சரிங்களா? இதோடைய ஒரு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு நீதிமொழிகள் 24வது அதிகாரத்தில் 30வது வசனத்திலிருந்து 34 வரைக்கும் எடுத்து வாசிங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு, நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு வழி நீங்க புரிஞ்சுக்கலாம். வாசிக்கிறீங்களா? சோம்பேறியின் விளைநிலம் வழியாக நான் நடந்து சென்றேன். அந்த மதிகேடருடைய திராட்சை தோட்டத்தினோடே சென்றேன். அதில் எங்கும் முட்செடி காணப்பட்டது. நிலம் முழுவதையும் காஞ்சொரி செடி மூடியிருந்தது. அதன் சுவர் இடிந்து கிடந்தது. அதை நான் பார்த்ததும் சிந்தனை செய்தேன். அந்த காட்சி எனக்கு கற்பித்த பாடம் இதுவே. இன்னும் சிறிது நேரம் தூங்கு, இன்னும் சிறிது நேரம் உறங்கு, கையை முடக்கி கொண்டு இன்னும் சிறிது நேரம் படுத்திரு. அப்பொழுது வறுமை உன்மீது வழிப்பறி கல்வனை போல் பாயும். ஏழை நிலம் உன்னை போர் வீரனை போல தாக்கும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அழிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு பெரிய கடப்பாரெல்லாம் வேணும்னு அவசியம் கிடையாது. சுத்தி எல்லாம் எடுத்து அடிச்சு உடைக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. இந்த அழிவு எப்படி நம்ம வாழ்க்கையில நம்மளே கொண்டு வருகின்றோம் அப்படின்னு சில எடுத்துக்காட்டுகள் எடுத்து வாசிங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புரியும், ரொம்ப தெளிவா புரியும். நேற்றுக்கு முந்தா நேற்றுக்கு
ம், ஒரு நாங்கள் வந்து ஒரு ஒரு ஊழியத்துக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன், உங்களுக்கு இது புரியணும், உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியறதுக்காக சொல்கிறேன். ஒரு நடந்த ஒரு நிகழ்வு. ஒருத்தர் ஒரு குருத்துவர் பைக்கில் போய்கிட்டு இருக்கிறாரு. இது இன்னொரு நபருடைய பைக். இந்த பைக்கில் அவர் வந்து இந்த பின்னாடி இருக்கிற வீல் வீல் பார்த்தீங்கன்னா அதை மாற்ற வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. அதில் கிரிப்பே இல்லை, சுத்தமாகவே மொட்டை ஆயிடுச்சு. அந்த வண்டியோட வீலில் மொட்டை ஆயிடுச்சு. அது பிரேக் அடிச்சா ஸ்கிட் ஆகும். அது அப்புறம் மாற்றிக்கலாம், அப்புறம் மாற்றிக்கலாம். கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டுட்டு என்ன ஆயிடுச்சு, மண்ணில் ஸ்கிட் ஆயிடுச்சு. அவங்க வந்து விழுந்துட்டாங்க, பைக்கில் இருந்து விழுந்துட்டாங்க. ஸோ அதனால நம்ம எந்த பொறுப்பு எடுத்தாலும் சரி, நம்ம இதை அப்புறம் செஞ்சுக்கலாம், காசு இல்லை இது அப்படின்னு நம்ம எந்த சாக்கு போக்குகள் சொன்னாலும் சரி, கடைசியில் அது நமக்கு தான் பிரச்சனையாக முடியும். இது இது வந்து நடைமுறை வாழ்க்கையில கொஞ்ச நாள் முன்னாடி நான் பார்த்த விஷயத்துல சொல்றேன். நம்ம பல பேர் வந்து நம்ம இந்த சில பொறுப்புகளை நம்ம அப்புறம் செஞ்சுக்கலாம், அப்புறம் வந்து இது, பெரிய பிரச்சனை கிடையாது அப்படின்னு நம்ம வந்து அதை கழித்து நம்ம வந்து அது அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியே நம்மளே ஏமாத்திக்கிறோம். நம்மளே இப்போ நம்ம வாழ்க்கைக்கு பிரச்சனைகள் கொண்டு வரோம். 1 சாமுவேல் 23வது அதிகாரத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா, அது ஒன்றும் வாசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கேலா அப்படின்ற ஒரு நகரம். இந்த நகரம் வந்து பார்த்தீங்கன்னா, அது எந்த மாதிரி ஒரு நகரம்னா, யூதாவில் ஒரு எல்லையில இருக்கிற ஒரு நகரம். யூதா பட்டணத்துல ஒரு எல்லையில இருக்கிற ஒரு நகரம். ஒரு சின்ன ஒரு இடம். அது வந்து 12 கிலோமீட்டர், 12 மைல் தூரம் தான். இங்க பிலிஸ்டியர் நகரம் காத் என்ற நகரத்துக்கு ஒரு 12 மைல் தூரம் தான். ஒரு ம், 10 மைல் தூரத்துல வந்து தாவீதும் அவருடைய ஆட்களும் இருக்கிறாங்க. இந்த பிலிஸ்டியர்கள் ரொம்ப பக்கத்துல அப்படின்றதுனால அந்த ம், விளைவு காலம், இந்த அறுவடை காலம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பிலிஸ்தியர்கள் வந்து இது வந்து மொத்தமா இருக்கிற சாப்பாடுலாம் எடுத்துட்டு போயிடுவாங்க. வர வர விளைச்சல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்க. சவுல் அரசர் இந்த கேலா நகரத்தை அவர் வந்து பாதுகாக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. அவர் வந்து அரசராக இருக்கிறதுனால அதை பாதுகாக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. ஆனா அது வந்து அதை பாதுகாக்கிறதுக்கு பதிலாக அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு, தாவீத கண்டுபிடிச்சு எனக்கு தாவீத அழிக்கணும். தாவீது மேல இருக்கிற கோபத்துல அவருக்கு இருந்த பலவிதமான முக்கியமான பொறுப்புகளை அவர் வந்து செய்யல. அவரு நிறைய விஷயங்கள்ல வந்து என்ன சொன்னா பிஸியா தான் இருக்கிறாரு. பல விஷயங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா கொடுத்த மிக முக்கியமான பொறுப்பை அவர் விட்டுட்டாரு. கடவுள் கொடுத்த மிக முக்கியமான பொறுப்பு, அரசராக இருக்கும்போது கேலா நகரத்தை பாதுகாக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. ஆனா அதை அவரு செய்யல. செய்யாத போது என்ன நடந்தது, பிலிஸ்டியர்கள் வந்து அதை அழிச்சிடுறாங்க. நமக்கு வந்து வேலைக்கு போயிட்டு பல சோர்வுகள் இருக்கலாம். ஆனா ஆன்மீகத்துல கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம கொடுக்கல அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து சில கடமைகள் நம்ம அப்புறம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி, நமக்கு அது பிடிச்சிருக்கு, இது பிடிச்சிருக்கு, எனக்கு இது செய்யறதுக்கு, இந்த போனை பார்க்கறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து இந்த விளையாட்டுக்கு போறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த விஷயத்த செய்யறது எனக்கு பிடிச்சிருக்கு, டிவியை பார்க்கறதுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து படத்தை பார்க்கறது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கடவுள் கொடுத்த பொறுப்பினை நம்ம செய்யல அப்படின்னு சொன்னா, நம்ம தான் அழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கடவுள் கொடுத்த பொறுப்பை எடுத்து செய்யும் இந்த மாதிரி பொறுப்பில்லாத ஒரு விதத்தில் நம்ம கடவுள் கொடுத்த மிக முக்கியமான பொறுப்புகளை நான் அப்புறம் செஞ்சுக்கிறேன், நம்ம உதாசீனப்படுத்தும் போது நம்ம அழிவுக்கு போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றது பல பேர் நமக்கு தெரியல. ஒரு அழிவுக்குரிய அப்படின்னு சொல்றான், அழிவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வசனத்தை திரும்பவும் வாசிங்க, உங்களுக்கு அது இன்னும் தெளிவா புரியும். நீதிமொழிகள் 18ல 9வது வசனத்தை நம்ம இன்னைக்கு தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். வாசிக்கிறீங்களா? தன் வேலையில் சோம்பல் அடைகிறவன் அழிவை உண்டாக்கிறவனுக்கு உடன் பிறந்தவன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தன் வேலையில் சோம்பேறியாக இருக்கின்றவன் அழிவை கொண்டு வருகின்றான். அவர் போய் நெருப்பை வச்சு அதை அழிக்கிறாரு அப்படின்றதெல்லாம் கிடையாது.
அவரு போய் அந்த இன்னொரு வீட்ல போய் அந்த கிளாஸ் எல்லாம் உடைக்கிறாரு மொத்தமா. ஒன்றும் இல்லை, அந்த வீட்ல இருக்கிற பூட்டை வந்து நம்ம மாத்தாம இருந்தா போதும். அந்த கார், நம்ம ஓட்டுற கார்ல பிரேக்கை வந்து மாத்தாம இருந்தா போதும் அந்த ஆக்சிடென்ட் வர்றதுக்கு. நான் சொன்னேன், நல்ல ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு முந்தா நேத்திக்கு நடந்தது. இந்த டயரை மாத்தாததுனால அங்க ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. யாருக்கும் சேதாரம் ஒன்றும் பெருசா ஒன்றும் ஆகல, கடவுள் கிருபையால. ஆனா அது ஒரு அந்த ஒரு விஷயத்துல இருந்து நம்ம பல முக்கியமான விஷயங்கள் நம்ம வந்து கத்துக்கலாம். சவுல் இந்த கேலா நகரத்தில் இருக்கின்ற அந்த நபர்களை அவர் வந்து கொலை செய்யல, பிலிஸ்தியர்கள் தான் கொண்டார்கள். ஆனா கடவுள் சவுல் கிட்ட தான் கணக்கு கேட்பாரு. நீ செய்ய வேண்டிய பொறுப்பை நீ ஏன் செய்யலன்னு சொல்லி சவுல் கிட்ட தான் இந்த கணக்கு கேட்பாரு. ஏன்னா இவர் தான் வந்து அவருடைய பொறுப்பை செய்யாதது வழியாக அழித்திருக்கின்றார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். தொடக்க நூல் 2வது அதிகாரத்துல 15வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆதாமுக்கு கடவுள் கொடுக்கின்ற பொறுப்பு என்ன? இந்த தோட்டத்தை பாதுகாக்கிறதும் பராமரிப்பதற்கும் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். வாசிக்கிறீங்களா? தொடக்க நூல் 2:15. ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்க செய்தார். ஆமென். ஆமென். பாதுகாக்கவும் பண்படுத்தவும் அவர்தான் பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு. ஆனா ஏவாளுக்கும் சாத்தானுக்கும் நடந்த ஒரு பேச்சுவார்த்தையில் அவர் அங்க அமைதியா இருந்தார். அவ்வளவுதான். பாதுகாக்கவில்லை. பயத்தினாலேயோ என்ன காரணமாக இருக்கலாம், என்ன காரணங்கள் எது வேணா இருக்கலாம். அவர் அந்த கனியை சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. அவர் தான் முதல்ல கனியை சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. ஒன்னும் செய்யாம இருந்தாலே போதும். நம்ம செய்ய வேண்டிய பொறுப்பை நம்ம செய்யாம இருந்தா போதும், அங்க அழிவு வரும். மனித குலத்திற்கே அழிவு வந்ததுதான் காரணம். அவர் தான் அந்த பொறுப்பை செய்யல. 2 சாமுவேல் 11வது அதிகாரம். அங்க அரசர்கள் போருக்கு போக வேண்டிய நேரத்தில் தாவீது என்ன செய்து கொண்டிருந்தார்? அவர் ஒரு அரசராக போருக்கு போக வேண்டிய நேரம் அது. 2 சாமுவேல் 11வது அதிகாரத்தில் பாவம் எப்படி தாவீதின் வாழ்க்கையில வந்தது? 1வது வசனம் வாசிக்கிறீங்களா? இளவேணி அரசர்கள் போருக்கு புறப்பட்டு செல்வது வழக்கம். அப்பொழுது தாவீது யோவாவை தம் பணியாளரோடும் இஸ்ரேலர் அனைவரோடும் அனுப்பினார். அவர்கள் அம்மோனியரை தோற்கடித்து இரபாவை முற்றுகையிட்டனர். தாவீதோ எருசலேமிலேயே தங்கிவிட்டார். ஆமென். ஆமீன். தாவீதோ எருசலேமில் தங்கிவிட்டார். அவருடைய பொறுப்பை அவர் செய்யவில்லை. அவருடைய போர் வீரர்கள் போய் அங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறான். ஆனா இவர் என்ன பண்றாரு? இவர் சோம்பேறித்தனமா அங்க வந்து போருக்கு அவருடைய பொறுப்பை செய்வதற்கு பதிலாக சோம்பேறித்தனமா இருக்கும். உடல் இச்சையின் ஆசை வருது. பரத்தமைக்கு அவர் செல்கின்றார். சூழ்ச்சி, அதுக்கப்புறம் ஒரு கொலை. 2 பேருமே வந்து ஒரு பாவத்தின் குழிக்கு செல்கின்றார்கள். சோம்பேறித்தனத்தினால தாவீதாக இருக்கட்டும், சவுலாக இருக்கட்டும், பலவிதமான பாவத்திற்கு அவங்க செல்கின்றார்கள். மத்தேயு 25வது, இப்பவும் உங்களுக்கு அது தெளிவாகலனா, மத்தேயு 25வது அதிகாரத்தில் ஒரு சில தாளந்துகள் 3 வேலைக்காரர்களுக்கு இயேசு ஆண்டவர் சொல்றாரு. இது இயேசு ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் அவர் சொல்லி கொடுக்கிறாரு. 3 நபர்களுக்கு தாளந்துகள். நம்ம எல்லாருக்குமே ஒரு தாளந்துகள் இருக்கு. இது நம்ம கடவுளுக்காக பயன்படுத்த போறோமா இல்லையா? ஆண்டவர் கேட்கின்ற கேள்வி இதுதான். ஆண்டவர் கேட்க விரும்புகின்ற கேள்வி இதுதான். மத்தேயு 25ல 24, 25 ஒருத்தர் குழியை செய்து அதுக்குள்ள அதை போட்டுடுறாரு. வாசிக்கிறீங்களா? ஒரு தாளந்தை பெற்றுக்கொண்டவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் கடின உள்ளத்தினர், நீர் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவர், நீர் தூவாத இடத்திலும் விளைச்சலை சேகரிப்பவர் என்பதை அறிவேன். உமக்கு அஞ்சியதால் நான் போய் உம்முடைய தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ பாரும், உம்முடையது என்றார். ஆமேன். ஆமீன். அவர் என்ன தவறு செஞ்சாரு? பெரிய தவறு செஞ்ச மாதிரி நமக்கு முதல்ல அதை பார்க்கும்போது நமக்கு பெருசா தோணாது.
அவர் வந்து அவருக்கு கொடுத்த காசை இழக்கல, அவர் அதை திருடவில்லை. அது வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமா அது உள்ள வந்து போட்டுட்டார், அவ்வளவுதான். அதுக்கு இவர் கொடுக்கிற பதில், அதுதான் நீங்க கவனிக்க வேண்டியது. 25வது அதிகாரத்துல 26வது வசனத்தை வாசிங்க. வாசிக்கிறீங்களா? அதற்கு அவருடைய தலைவர், சோம்பேறியே, பொல்லாத பணியாளனே, நான் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவன், நான் தூவாத இடத்திலும் போய் சேகரிப்பவன் என்பது உனக்கு தெரிந்திருந்ததல்லவா? ஆமென். ஆமீன். பொல்லாதவனே அப்படின்றாரு. சோம்பேறித்தனம் அப்படின்னு சொன்னா நம்ம அது ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஆனா கடவுள் அதை பொல்லாதவனே அப்படின்னு சொல்றாரு அவரு. பயத்தினாலயா இருக்கலாம், பல விஷயங்கள்னாலயா இருக்கலாம். நம்ம சில கடவுள் நம்ம விரும்புகிற விஷயங்கள் நம்ம செய்யாம இருக்கிற காரணம், பல காரணங்கள் இருக்கலாம். எந்த காரணமாக இருந்தாலும் சரி, நம்ம அது செய்யாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா பொல்லாதவனே அப்படின்னு கடவுள் சொல்லுவாரு. ஆனா இதே கடவுள் கொடுத்த பொறுப்பை நல்ல விதமாக செய்தவனை வந்து கடவுள் என்ன சொல்றாரு? மத்தேயு 25:21. அற்புதமா அவர் சொல்றாரு. ம், ம், நல்ல பணியாளனே அப்படின்னு வாசிக்கிறீங்களா? 25:21. அதற்கு அவருடைய அதற்கு தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராய் இருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன், உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நேரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். ஆமென். ஆமீன். இந்த பொல்லாதவனு அழைத்தால் மட்டும் பத்தாது. அழைச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன செஞ்சார்? அவர் நரகத்திற்கு போடுகின்றார், நரகத்துக்கு அனுப்புறாரு அவர். இப்ப நீங்க சிந்திக்க வேண்டியது, இது எப்படி நம்ம இந்த சோம்பேறித்தனத்தை விட்டு, எந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், நம்ம பொறுப்புகளை நம்ம செய்யாம இருக்கிறது விட்டுட்டு, நம்ம கடவுளுக்கு ஏற்றபடி நம்ம இந்த பொறுப்பை செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்க ஆண்டவர் அழைக்கின்றார். அதனுடைய பதில் நீதிமொழிகள் 3:3, 4 எடுத்து வாசிச்சீங்க அப்படின்னு சொன்னா, அன்பும் வாய்மையும் உங்க உள்ளத்திலையும் உங்க கழுத்திலையும் இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்கும். நீதிமொழிகள் 3:3, 4 வாசிக்கிறீங்களா? அன்பும் வாய்மையும் அன்பும் உன்னிடம் வாய்மையும் உன்னிடம் குன்றாதிருப்பதாக. குன்றாதிருப்பதாக, அவற்றை கழுத்தில் அணிகலனாய் பூண்டு கொள். அப்பொழுது நீ கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவனாய் அவர்களது நல்லெண்ணத்தையும் பெறுவாய். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சோம்பேறியாக இருக்கிறவர்கள், எந்த விஷயத்தின் வழியா நம்ம சோம்பேறியா இருக்கிறோம்? பாவத்தின் வழியா சோம்பேறியா இருக்கிறீங்களா? இல்ல உங்களுக்கு பல விஷயங்கள் வழியா நம்ம சோம்பேறியா இருக்கலாம். கடவுள் கொடுத்த பொறுப்பை நம்ம செய்யாம இருக்கலாம். சவுலை மாறி வேற விஷயங்கள்ல வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோட நம்ம கடவுள் கொடுத்த பொறுப்பை நம்ம செய்யாம இருக்கலாம். ஆனா ஆனா கடவுள் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெறாம போகிறோம் அப்படின்னு சொன்னா, அன்பும் வாய்மையும் நம்ம உள்ளத்திலையும் நம்ம கழுத்திலையும் இருக்கணும் அப்படின்னு, நம்ம எண்ணத்திலையும் நம்ம உள்ளத்துல ஆர்வத்தோட நம்ம அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி கடவுள் விரும்புறாரு. அந்த ஆர்வத்திற்காக நம்ம ஜெபிக்கணும். அது கடவுள், இது வந்து உங்களுக்கு இதோட முக்கியத்துவம் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்றேன். கடவுள் யாரெல்லாம் அழைத்தார் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. மோசேயாரிடம், பேதுருவாரிடம், அவங்க எல்லாம் வந்து ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். சோம்பேறியாக இருக்கிறவர்கள் வந்து இயேசு ஆண்டவர் யாரையும் வந்து, கடவுள் யாரையும் அழைக்க மாட்டார். யாரெல்லாம் அழைத்திருக்கிறாரோ, கிதியோனாக இருக்கட்டும், யாரு வேணா இருக்கட்டும், அவங்க வந்து ஏதாவது வந்து சோம்பேறியா இருந்தவர்களை யாரும் அழைத்திருக்க மாட்டார் கடவுள். அவங்க வந்து அவங்க பணியை செய்து கொண்டிருந்தவர்கள், அவங்க வந்து அவங்க செய்யற வேலையில் கண்ணும் கருத்துமாக இருந்தவர்களை மட்டும்தான் வந்து அந்த சாதாரண விஷயத்தில் நம்ம வந்து கருத்தாக இருக்கணுமா, செய்யறோமா அப்படின்றதுதான் கடவுள் பார்ப்பாரு. இது உங்களுக்கு 1 டிமோத்தி 4வது அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. சில பேர் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுடுவோம், ஆனா அதை நம்ம பயன்படுத்த மாட்டோம். அதுக்காக நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும்னு பல பேருக்கு தெரியல. 1 டிமோத்தி 4:14 வாசிக்கிறீங்களா? இறைவாக்கு உரைத்து மூப்பர்கள் உன் மீது கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்கு அளிக்கப்பட்ட அருள் கொடையினை குறித்து அக்கறை அற்றவனாய் இராதே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.
அக்கறையற்றவனாக இருக்காதே. கடவுள் சில கிருபைகள் உங்க வாழ்க்கையில தராரு அப்படின்னா, எவ்வளவு சின்ன கிருபை எவ்வளவு பெருசு அப்படின்றது கிடையாது. மற்றவங்களுக்கு ஆன்மீகமான விஷயங்கள் சொல்லித்தரதாக இருக்கலாம். மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறதாக இருக்கலாம், பரிந்துரை ஜெபமாக இருக்கலாம், ம், விடுதலைகள் தருவதாக இருக்கலாம், எந்த விதமான இதா இருக்கலாம். சின்னதுல இருந்து பெருசு எவ்வளவு பெரிய விஷயங்களா இருக்கலாம். கடவுளுக்கு சில பேருக்கு வந்து ஊக்கம், மற்றவங்களுக்கு ஒரு ஊக்கம் தருவதா இருக்கும். ரொம்ப சின்னதா அது இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் பெரிய பெரிய விஷயங்கள் வந்து ஆண்டவர் வந்து செய்வார். தாவீதோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அவர் ஆடுகள் மேய்ச்சிட்டு இருந்தவர். அவர் வந்து அந்த சிங்கம்லாம் வரும்போது அவர் விரட்டிடுவார் ஆண்டவருடைய ஆற்றலால். அதுக்கப்புறம் தான் கோலியாத்தோட போர். அவரு கோலியாத்தை வந்து வெல்லுகின்றார், ஜெயிக்கிறாரு. எது செய்தாலும் ம், முக்கியமா நீங்க இந்த எண்ணத்தை கொலோசியர் என்ற புத்தகம் 3வது அதிகாரம் 23வது வசனம், அதுல முக்கியமான விஷயங்கள் அதுல போடப்பட்டிருக்கும். கொலோசியர் 3:23 வாசிக்கிறீங்களா? நீங்கள் நீங்கள் செய்கின்ற அனைத்து வேலைகளையும் மனிதருக்காக அல்ல, ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள் என உணர்ந்து உளமாற செய்யுங்கள். ஆமேன். ஆமீன். இந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கா? ஆண்டவர் நீங்க சிந்திக்க அழைக்கின்றார். நீங்க செய்கின்ற அனைத்து வேலைகளும், ம், கேலா போல ஒரு நகரம் அரசராக இருந்து அவர் பாதுகாக்க வேண்டிய சவுல் பாதுகாக்கல. அது வந்து நீங்க உங்களுக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பாக இருக்கலாம். ஆடுகள் மேய்க்கிற சின்ன பொறுப்பாக இருக்கலாம். எப்படி தாவீது அது ஆண்டவருக்கு ஏற்றபடியான முறையில் அவர் செய்தார். ஆண்டவருக்காக பணிவிடை ஆண்டவருக்காக நான் இதை செய்யறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவர் செய்தார். அஹ், உங்க வீட்டுல குழந்தையோட டைப்பர் மாத்திரதா இருக்கலாம். எவ்வளவு சின்ன வேலையா இருக்கலாம். நீங்க வந்து வேலை செய்யற எம்என்சில இருக்கிற ரிப்போர்ட் கொடுக்கறதா இருக்கலாம், மீட்டிங் செய்யறதா இருக்கலாம், உங்க நீங்க செய்யற வேலையில ஒரு ஸ்கூல்ல சொல்லித்தரதா இருக்கலாம். இது ஆண்டவருக்காக செய்யற முழு உள்ளத்தோடு நான் இது ஆண்டவருக்காக இந்த பணியை செய்கின்றேன், மனிதர்களுக்காக அல்ல. அந்த ஒரு எண்ணத்தில் நீங்க செய்யறீங்களா? இல்ல உங்க வீடை நீங்க சுத்தம் படுத்துறதாக இருக்கலாம், வீட்டுல இருக்க நபரை நீங்க பாத்துக்கிறதா இருக்கலாம். இது மனிதர்களுக்காக செய்றீங்களா, இது ஆண்டவருக்காக செய்றீங்களா? இந்த வசனத்தை திரும்பவும் வாசிங்க, முழுமையாக இதை புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? கொலோசியர் 3:23 வாசிக்கிறீங்களா? நீங்கள் செய்கின்ற அனைத்து வேலைகளையும் மனிதருக்காக அல்ல, ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள் என உணர்ந்து உளமாற செய்யுங்கள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். இந்த எண்ணத்தில் நம்ம செய்தோம் அப்படின்னா எந்த பணிக்கும் வந்து ஒரு சோம்பேறித்தனத்துக்கு இடமே கிடையாது. உளமாற இந்த ஆண்டவருக்கு முழு இதயத்தோடு அவரை நாடணும், முழு இதயத்தோடு அவர் பணியை செய்யணும். இந்த சோம்பேறித்தனமா சுயநலமாக நம்ம நம்ம தேவைகள் மட்டும், நம்ம ஆசைகளுக்கு மட்டும் நம்ம விதைத்து கொண்டிருக்கும் போதுதான் அதுதான் சாத்தானுக்கு ரொம்ப பிடிக்கும். அது வழியாக தான் நம்ம சாத்தானுக்கு இடம் கொடுக்குறோம். கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், அவன் வந்து முழு இடத்தையும் எடுக்க வேண்டியது அவனுடைய பொறுப்பு. அவன் பார்த்துக்குவான் அதை. ஆண்டவருக்காக செயல்படுவதை போல் மனிதர்களுக்காக அல்ல. அந்த ஒரு எண்ணம் இருந்தா எல்லாத்துக்கும் மாற்றம் வரும். சவுல் அந்த கேலா நகரத்தை பாதுகாக்காமல் தாவீதை அழிக்கிறது மட்டும்தான் அவருடைய நோக்கமா இருந்தது. ஏன்னா அவருடைய விருப்பம் அதுதான், அவருடைய சுயநலம் அதுதான். என் பதவி போயிடக்கூடாது, அது மட்டும்தான் அவருடைய எண்ணம். தாவீதை போல கிடையாது. தாவீது கடவுளுக்காக எல்லாம் செய்தார். இந்த பிலிஸ்தியர்களுக்கு எதிராக நான் போரிடணுமா அப்படின்னு கேட்பாரு. 2 சாமுவேல் 23 மிக தெளிவாக கடவுளுக்காக இது செய்தார். ஆண்டவர் இது உங்க விருப்பமா? எல்லா சூழ்நிலையும் தாவீது கேட்ட கேள்வி இது ஒன்றுதான். இது உங்க விருப்பமா ஆண்டவரே? அதனாலதான் அவருடைய வளர்ச்சி 1 சாமுவேல் 23 இருக்கும். நீங்க டைம் இருக்கும்போது வாசிங்க. நீங்க என்ன எண்ணத்தில் நீங்க செய்யற விஷயங்கள் செய்யறீங்க? ஆண்டவருக்காக செய்றீங்களா? நீங்க எல்லாம் செய்யற அனைத்து விஷயங்களும் ஆசீர்வதிக்கக்கூடிய ஆசீர்வதிக்கப்பட்ட நபராக இருப்பீங்க. எல்லாம் செய்த எல்லா விஷயங்களும் வளர்ச்சி உங்களுக்கு எளிதாக வரும். இல்ல இந்த கடமை வந்து மற்றவங்க எல்லாம் சரியா செய்யறது கிடையாது, நான் மட்டும் ஏன் இந்த மாதிரி செய்யணும்? நடைமுறை வாழ்க்கையில இது நல்ல விதமா செய்வது எப்படி?
உங்க கடமைகளை இன்னும் எப்படி மேன்மையா நான் செய்வது ஆண்டவரே அப்படின்னு கேளுங்க. இன்னும் எப்படி நான் மேன்மையாக செய்வது அப்படின்றது கேளுங்க. அதுக்காக சில பேருக்கு வந்து இது அதுக்காக நீங்க ஒரு ரிமைண்டர், சில பேர் அலாரம் வைக்கலாம். நீங்க சில நேரத்தில் உங்களுக்கு சில நேரத்தில் ஆண்டவருக்காக நேரம் செலவழிக்கிறதுக்கு நீங்க வந்து கஷ்டப்படலாம். அதுக்கு வந்து ஒரு முக்கியத்துவத்தை கொடுங்க. அதுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுங்க. பைபிளை வாசிக்கிறதுக்கு நீங்க மறந்து போகலாம். அதிகாலையில எழுந்து முதல் விஷயமா இதான் நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு முதல் இடத்த கொடுத்து அதுக்கு ஒரு அலாம் ஒன்று வைங்க. நான் என்னோட போனை பார்த்தீங்கன்னா அலாம் முழுசா அலாமா தான் இருக்கும். அன்பும் வாய்மையும் உங்க கழுத்திலையும் உங்க உள்ளத்திலையும் இருக்கணும் அப்படின்னு ஜெபிக்க போது முழு உள்ளத்தோடு ஜெபிக்கணும். ஆண்டவரே, அதை நான் வந்து பலவிதமான கவலைகளுக்கு நான் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஜெபத்தின் வரத்தை கேளுங்க. நீங்க செய்கின்ற வேலையில் சின்ன வேலையா இருக்கலாம், எவ்வளவு பெரிய வேலையா இருக்கலாம், ஆண்டவருக்கு ஏற்ற முறையில் செய்யறதுக்கான கிருபையை நாடுங்க முழு உள்ளத்தோடு. எல்லாம் கிருபைகள். எது உங்க கடமை, எந்த ஒரு கடமைக்கு உங்களை கடவுள் அழைத்திருக்கின்றார் என்று உணர்ந்து. சில நேரத்துல சில பேர் பாத்தீங்கன்னா அவங்க திருமணத்தில் ஒரு சில விஷயங்கள் வந்து இவர்களெல்லாம் செஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அவங்க திருமணத்துல கடவுள் கொடுத்திருக்கிற பொறுப்பை சரியா செய்ய மாட்டாங்க. செஞ்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது, எனக்கு அதுல ஒன்றும் கிடைக்கிறது கிடையாது. ஏன்னா கடவுளுக்காக நம்ம பல விஷயங்கள் செய்யல, மற்ற நபர்கள் இருந்து ஏதாவது கிடைக்கும் ஒரு ஒப்பந்தத்தின் ஒரு எண்ணத்தில் தான் பல விஷயங்கள் நம்ம செய்யறோம். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் உங்களுக்கு இருக்கும். அதையும் சில பேர் வந்து சரியா செய்ய மாட்டாங்க. எனக்கு ஒரு குழந்தைய பிடிக்காது, இன்னொரு குழந்தைய பிடிச்சிருக்கும். ஏதாவது சில விஷயங்கள் சில குழந்தைகளுக்கு செய்வாங்க, சில குழந்தைகளுக்கு செய்ய மாட்டாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சுத்தமா வந்து குழந்தைங்களோட நேரமே செலவழிக்க மாட்டாங்க. அவங்களுடைய விருப்பங்கள், அவங்களுடைய கஷ்டங்கள் என்ன அப்படின்றது அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இதெல்லாம் வழியாக கடவுள் கொடுத்த பொறுப்பை நீங்க செய்யாம இருக்கிறீங்க. உங்க திருச்சபையிலே இருக்கலாம். உங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சரீரத்தை அவங்க பார்த்துக்கிறது கிடையாது. அதுவும் கடவுள் கொடுத்த பொறுப்பு தான். அதையும் சரியா பார்த்துக்கிறது கிடையாது. அதோட விளைவு 20ல இருந்து 30ல நீங்க சரீரத்தை பார்த்துக்கலனா 30ல இருந்து 40ல அந்த சரீரத்துல வர பிரச்சனைகள் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் கொடுத்த கிருபைகளை வீணாக்காதீங்க. சவுளை போல் அன்பேலன்ஸ்டா இருக்கக்கூடாது. ஆண்டவர் கொடுத்த முதல் பொறுப்பை முக்கியத்துவத்தை கொடுத்து மற்றவங்களை செய்யணும். நான் என் வீடை வந்து பார்த்துக்காம, என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்காம, மனைவிக்காக நான் ஜெபிக்காம மற்றவங்களுக்கு வந்து ஜெபிச்சுட்டு கடவுளுக்கு அது சுத்தமா பிடிக்காது. முதல்ல இவங்களுக்காக ஜெபிக்கணும். இவங்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள் நான் செய்யணும். ஃபாதர், நான் வந்து ஊழியம் செய்த இடத்துல வந்து ஃபாதர் சொன்னார், தம்பி மே மாசத்துல வந்து 4 வாரம் வர முடியுமா அப்படின்னு கேட்டார். அற்புதமான ஒரு அழைத்துதல். ஆனா மே மாசம் 2வது வாரம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு ஹோலி கம்யூனியன் அதெல்லாம் வந்து சில பொறுப்புகள்லாம் எனக்கு இருக்கு. ஃபாதர் வந்து 2வது வாரம் 5வது வாரம் என்னால் வர முடியாது. 9, 10 பின்ன அதுக்கப்புறம் ஸ்கூல் ரீஓப்பனிங் எல்லாம் இருக்கு, என்னால் வர முடியாது. அந்த 2 வாரங்கள் தவிர மற்ற வாரங்கள் வர்றதுக்கு நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அதனால நம்ம ஒரு விஷயமும் வந்து ஞானத்துடன் இயேசு ஆண்டவரே சொல்லுவார். அவர் எப்படி அவர் செயல்பட்டார் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஆழமான ஒரு ஊக்கம் கிடைக்கும். யோவான் நற்செய்தி 5:17, என் தந்தை எப்பவுமே அவர் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார், நானும் அவரோடு சேர்ந்து நான் செயல்படுறேன் அப்படின்னு. யோவான் நற்செய்தி 5:17 வாசிக்கிறீங்களா? அவர்களிடம், என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன் என்றார். ஆமேன். ஆமேன். எப்பவுமே நம்ம அந்த பணியில இருக்கணும். ஆண்டவர் கொடுத்த பொறுப்பு நம்ம ஆண்டவருக்கு ஏற்றபடியாக செய்யணும். ஆதாம் அந்த தோட்டத்தில் சோம்பேறியாக இருந்தார். இயேசு ஆண்டவர் பாலைவனத்தில் அவர் வந்து ஆண்டவருக்கு ஏற்றபடியாக செயல்பட்டார். சவுல் அவருடைய பொறுப்பை அவர் செய்யவில்லை. இயேசு ஆண்டவர் ஒரு ஆன்மாவை கூட, வெண்ணக தந்தை கொடுத்த ஒரு ஆன்மாவை கூட அவர் இழக்கவில்லை. அந்த தீய ஒரு பணியாளன் அவருடைய தாளந்தை புதைப்பதன் வழியாக இயேசு ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை அவர் மறந்துடுறார்.
அதை கடவுளுக்கு ஏற்றபடியா செய்யவில்லை. இயேசு ஆண்டவர் சிலுவையில் அவர் வந்து இதெல்லாம் போதும், எனக்கு இதுக்கு மேலாம் செய்ய முடியாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவர் கடைசி நிமிடம் வரைக்கும் அவர் விட்டு விடவில்லை. அந்த பொறுப்பை அவர் விட்டு விடலை. அவர் சொல்றாரு, இது இது நிறைவேறிற்று அப்படின்றார். அவருடைய அது வழியாக தான் சாத்தானின் செயலை அவர் அழிக்கின்றார். 1 யோவான் 3:8. நம்ம ஒரு நிமிடமும் ஆண்டவருக்கு ஏற்றபடியாக அவருக்கு பிடித்த முறையில் நம்ம அவர் தந்த பொறுப்புகளை நம்ம செய்யும் போது 1 யோவான் 3:8 நம்ம வாழ்க்கையில நிறைவேறுகின்றது. வாசிக்கிறீங்களா? 1 யோவான் 3:8. பாவம் செய்து வருகிறவர் அழகையினை சார்ந்தவர், ஏனெனில் தொடக்கத்தில் இருந்தே அழகை பாவம் செய்து வருகிறது. ஆகவே அழகையின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அழகையின் செயல்கள் அங்க அழிக்கப்படுகின்றது. இயேசு ஆண்டவர் அவர் கருத்தாக எல்லா விஷயங்களும் ஆண்டவருக்கு ஏற்றபடியாக அவர் செய்ததனால் வேற ஒன்றும் கிடையாது. அவர் செய்தது போல் நீங்க செய்யறதுக்கு தயாரா? ஆண்டவர் கேட்கிற கேள்வி இன்னைக்கு இது ஒண்ணுதான். இன்னைக்கு தியானித்த விஷயங்களும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நீங்க சொன்னீங்க, இந்த கையை மடக்கிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இங்க ஸ்கூல் லீவு, அதனால நான் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் இருக்கும் போதெல்லாம் காலைல 3 மணிக்கு எழுந்துச்சு இறையிறக்க ஜெபமால சொல்லிட்டு அப்படியே ஒரு 2 hour ப்ரேயர் பண்ணுவேன். 5 மணிக்கா எழுந்துச்சு என்னோட வேலைங்களை பார்ப்பேன். ஆனா இப்ப ஸ்கூல் லீவு, அதனால நான் நீங்க சொன்ன மாதிரியே நான் அப்படிதான் தூங்கினேன். என் மனசு ரொம்ப குத்தப்பட்டது. ஆனா அதே மாதிரி இப்போ நாளைக்கு ஸ்கூல் இருக்கு, மத்தியானமே நினைச்சேன் அச்சோ நம்ம 3 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு ஜெபம் பண்ணோம். அப்போ அதையும் நினைச்சேன் பிரதர், அச்சோ கடவுள் உன்னோட தேவைக்கு நீ எழுந்திருச்சு ஜெபம் பண்ற, என்னைய நீ தின்னால் தேடாத விட்டீங்க, கடவுள் ரொம்ப மன வருத்தப்படுவார் நம்ம மேல அப்படின்னு சொல்லி நான் அதை ரொம்ப ஃபீல் பண்ணுங்க பிரதர். இன்னைக்கு நீங்க சொன்னது என் மனசு ரொம்ப குத்தப்பட்டது பிரதர். இனிமே அதுக்காக கடவுளுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு நான் இனிமேட்டு கரெக்டா ஜெபம் பண்றேன் பிரதர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். என்னோட தேவைகளை ஒதுக்கி வச்சுட்டு கடவுளுக்காக ஃபர்ஸ்ட் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த இறை வார்த்தை வழியாக, உங்களோட பைபிள் ஸ்டடி வழியாக நான் ரொம்ப உணர்ந்தேங்க பிரதர். என் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டதுங்க பிரதர். இயேசுவே நன்றி. ஒரு நிமிடம் கூட நம்ம வீணாக்க கூடாது. இந்த பொறுப்பு பெருசு இல்லை, இது அது கிடையாது, இது கிடையாது. நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். நான் உங்களை விட பெட்டர் அப்படின்றதுக்காக கிடையாது. நானும் சில நேரத்தில் சோம்பேறித்தனமா இருக்கிற ஒரு நபர் தான். ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். இப்போ டிவைன் தியான இல்லத்திற்கு முதல்ல போகும்போது அவங்க கொடுத்த அங்க ஜெபத்துல இருக்கிறேன். ஆண்டவரே சொன்னாரு, வரப்போற பொறுப்பு என்னவா இருக்குன்றதே சொல்லிட்டாரு. ஆனா முதல்ல அந்த பொறுப்பு என்ன பொறுப்பு அப்படின்னா, பிள்ளைகள் அங்க வந்திருக்கிற 3 வயசுல இருந்து 12 வயசுல இருக்கிற பிள்ளைகளை நம்ம வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி செஞ்சு பழக்கமே கிடையாது. ஆனா அது ஒரு விதத்துல நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். கடவுள் மேல நம்பிக்கையோட அவருடைய வழிநடத்தல பெற்று முன்னாடி போகிறதுக்கு ரொம்ப எளிதாக, எளிதான்னு சொல்ல முடியாது, அவருடைய சக்தி ஆற்றலை நம்ம நம்பிதான் போகணும், வேற வழியே கிடையாதுன்ற சூழ்நிலை இருந்தது. ஆனா அந்த பொறுப்பு சில நேரத்துல தோணும், இந்த பொறுப்பு எல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை, எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு தோணும். ஆனா இது ஆண்டவர் தான் கொடுக்குறாரு அப்படின்றது எனக்கு புரிய வந்தது. அது புரிய வரும்போதுதான் அதை ஏற்றுக்கொண்டு, எனக்கு அது சரியா ஒரு பழக்கம் இல்லைன்னா கூட ஆண்டவர் அதை அற்புதமா வழி நடத்தி பல பிள்ளைகள் தொடப்படுகின்றதும் ஆவியானோட வரங்களை பெற்று ஒரு நிறைவான ஒரு அனுபவத்தோட போகிறதுக்கு எனக்கு அதுல பெரிய விருப்பம் இல்லைன்னா கூட. கடைசி பேட்ச் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கடைசி ஒரு நாள்ல தான் 4 நாள் தியானம் நடத்துறோம் அப்படின்னா 4வது நாள் கடைசி 2 கிளாஸ்ல தான் அவங்க தொடப்பட்டாங்க. முழுமையும் ஆண்டவர் கிருபையால மட்டும்தான். அது அதான் சொல்றேன், சில பொறுப்புகள் நமக்கு பிடிக்கல, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு நம்ம எளிதா சொல்லிடுவோம். ஆனா பல நேரத்துல இது ஆண்டவர் தருகின்றார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம எளிதான விஷயங்கள் மட்டும்தான் எடுத்துக்குவோம். அப்படி கிடையாது. இது ஆண்டவர் தருகின்றார் என்று உணரும் போது நமக்கு அதுல ஒரு விஷயமும் புரியலனா கூட ஆண்டவர் தரார், ஆண்டவர் எனக்கு அந்த ஆற்றல் தருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் முன்னாடி சொல்லணும். அற்புதங்கள் ஆண்டவர் செய்வார். சில பேர் உண்மையை இயேசு ஆண்டவர் அவங்கள தொட்டதை சில பிள்ளைகள் அனுபவித்தாங்க. பிரைஸ் தி லார்ட். சரிங்களா? வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா இதுல? பிரைஸ் தி லார்ட் பிரதர். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, ப்ரீச் பண்ணையில
நம்ம குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்தில் உள்ள பிள்ளைங்களுக்கு தான் முதல்ல பண்ணணும் அப்படி ம். ஆமா. சில சொன்னீங்க. பொறுப்புகள் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய முதல்ல குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய பொறுப்பு செய்யணும். அதுக்கப்புறம் தான் வந்து சமூகத்திற்கு. ஆமா. நான் அப்படி பண்ணவே மாட்டேன் பிரதர். எப்போதுமே மற்றவங்களுக்காதினே ஃபஸ்ட்டு நான் ப்ரேயர் ஒப்பு கொடுப்பேன். இப்போ என் பசங்களையுமே நான் ப்ரேயர் கூப்பிட்டேன்னு வைங்களேன், ஜெபமாலைய சொல்லுவாங்க. சரி பைபிள் படிக்க சொன்னால் நம்ம பிடிவாதத்தினால பைபிள் படிக்கிறாங்க. இப்போ என்னோட சின்ன பையன் கேட்குறேன், இப்போ அவங்க வீட்டில் என்ன அது பைபிள் பை படிச்சதுக்கு அப்புறம் அதோட உள் அர்த்தங்களை சொல்லி தர பழக்கம் இருக்கா உங்களுக்கு? நானே இப்போ அவங்கள்ட்ட கேட்டேன். இப்போ நீதிமொழிகளில் தான் அவங்கள ஃபஸ்ட்டு படிக்க சொன்னேன். ம். படிக்கையில் இதில் உனக்கு எந்த வசனம் பிடிச்சிச்சோ அதை உள்ள அர்த்தத்தை சொல்லு அப்படிங்கையில் சொன்னாங்க. ஆனால் நீங்க டக்குன்னு சொல்லி அப்போ என்ன கொடுப்பீங்களான்னு கேட்டேன். நான் ம். சொல்லிக் கொடுப்பேன் பிரதர். ம். ஆ இல்ல அது இன்னும் சொல்லி ஆழமா சில விஷயங்கள் அது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அவங்க சூழ்நிலைக்கு ஏற்றபடியா நீங்க வந்து சொல்லி கொடுத்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கைக்கு ஏற்றபடியா சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க அதை ஆக்சுவலா உள்வாங்கிறதுக்கு எளிதா இருக்கும். புரியுதுங்களா? ஓகே பிரதர். சில விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது எப்படின்னா, சில பேருக்கு அந்த ஒரு உண்மையான ஒரு ஞானம் கிடையாது. அது எப்படின்னா, நம்ம வாழ்க்கைக்கு ஏற்றபடி நம்ம சொல்லிக் கொடுப்போம். அது அவங்களுக்கு புரியும் முறையில் நீங்க சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னா, என் பிள்ளைங்கள நான் வந்து சில சூழ்நிலையில கவனிச்சிருக்கிறேன். அவங்களுக்கு புரியிற மாரி, அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பியானோ அவங்க வந்து கீபோர்டு ப்ளே பண்றாங்க அப்படின்னா, அந்த கீபோர்ட வச்சு நம்ம சில விஷயங்கள் சொல்லிக் குடுக்கணும். ஸோ ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். இப்போ என்னோட பிள்ளை வந்து மூத்த பிள்ளை அப்படின்னா, அவனுக்கு வந்து இன்னும் பெரிய கீபோர்டு ஒண்ணு வாங்கணும். முதலா இந்த கீபோர்ட வாங்கும்போது, அதுல ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. நான் அந்த பொருட்கள்ல இருந்து சந்தோஷம் வராது. நிறைவான ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி வராது அப்படின்னு வந்து அவனுக்கு சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? ஓகே முதலா இந்த பிரதர். கீபோர்டு வரும்போது உனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டேன். அற்புதமா இருந்துச்சு. இப்ப ஆனா அந்த கீபோர்டு வந்து பத்தல. இன்னும் ஒரு பெரிய கீபோர்டு வேணும். அதே மாரி தான் நம்ம அவங்க வாழ்க்கை சூழ்நிலைய வச்சு நீங்க சொல்லிக் குடுத்தீங்கன்னா, அது விபிலியம் அப்படின்றது ஒரு என்ன சொல்லணும்னா, அதுல ஒரு ம் எல்லா சூழ்நிலையிலும் ஆர்வம் இருக்காது. ஆனா அது கத்துக்கணும். அதுல நெறைய உண்மைகள் இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? ஓகே பிரதர். ம். பயங்கரமா கொஸ்டின் கேட்குறாங்க பிரதர். எங்க இருக்கு அது எங்க ஜோமான எங்க அது எந்த என்ன கொஸ்டின்றதாலும் போடுங்க. ஒரு மெசேஜ் போடுங்க. நம்ம வந்து அத ஓகே அவங்களுக்கு புரியிற விதத்துல நம்ம யோசிக்கலாம். சரிங்களா? நம்ம அடுத்தது ஓகே தொடக்க நூல்ல நம்ம செல்லுவோம். சரிங்களா? தொடக்க நூல் ஒரு 31வது அதிகாரம். நம்ம 31வது அதிகாரத்த வந்து நம்ம நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு தியானிச்சுட்டோம். 32வது அதிகாரத்திற்கு நம்ம போவோம். சரிங்களா? இது 32வது அதிகாரத்துல நல்ல அற்புதமான விஷயங்கள் நம்ம தியானிக்கலாம். தொடக்க நூல் 32வது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை இங்க நீங்க பார்ப்பீங்க. சரிங்களா? தொடக்க நூல் 32வது அதிகாரத்துல 1வது வசனம், 2வது வசனம் வாசிக்கிறீங்களா? பின்னர் பின்னர் யாக்கோபு தம் தம் பயணத்தை பயணத்தை தொடர்ந்தார். கடவுளின் கடவுள் தூதர்கள் யாரோ ஒரு ஆள் வாசிங்க. கடவுளின் பின்னர் தூதர்கள் வழியில் அவரை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது, இதுதான் கடவுளின் படை என்று கூறி அந்த இடத்திற்கு மகனையும் என்று பெயரிட்டார். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ம். மகனயம் என்று அவரு பேரிட்டார். அவர் யாரு? எந்த எந்த ஒரு கடவுளுடைய படையே அவர் அங்க பார்க்கிறாரு. ம். நம்ம பல நேரத்துல வந்து யாக்கோபு மாரி தான் செயல்படுறோம். கடவுள் நான் வந்து உன்னோட இருக்கிறேன். நான் உன்ன பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும், நம்ம பயத்தை விட்டு விடுவது கிடையாது. உன் கூட இருக்கிறேன். நான் உன்ன விட மாட்டேன். உன்ன கைவிட மாட்டேன். உன்ன விட்டு நான் விலக மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும், பைபிள்ல ஒரு வார்த்தைய வாசிச்சாலும், ஆண்டவரே என்னை விட்டு போயிடுவீங்களா? என்னை விட்டு போயிடுவீங்களா? நம்ம கவலைகள் தான் அதிகமா நம்ம முக்கியத்துவம் குடுக்குறோம். சூழ்நிலைகளுக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் குடுக்குறோம். யாக்கோபும் அதே மாரி தான் இங்க செய்கின்றார். ம். யாக்கோபு வந்து ஈசாவுக்கு அவரு என்ன செய்றாரு அப்படின்னு பாருங்க. ஏன்னா ஈசாவ சந்திக்க போறாரு. ஈசாவ வந்து அ இந்த மாரி கிஃப்ட்லாம் குடுத்து, பலவிதமான கிஃப்ட்லாம் குடுத்து, அ அவரு வந்து ஏன்னா அவரு பயத்துல இருக்கிறாரு. அ 3வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும், 8வது வசனம் வரைக்குமே நீங்க வாசிங்க. ம். அதுல என்ன போட்டிருக்கு? அவரு என்ன சொல்றாரு? எந்த அளவுக்கு அவரு பயப்படுறாரு? அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். அவரையே எந்த அளவுக்கு பாதுகாக்க முயற்சி செய்கின்றார்.
அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். வாசிக்கிறீங்களா? 3-8 வரைக்கும். பின்பு யாக்கோப்பு ஏதோம் நாட்டிலுள்ள சேயீர் பகுதிகளில் வாழ்ந்து வந்த தம் சகோதரன் ஏசாவிடம் தூதரை அனுப்பினார். அவர் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது: நீங்கள் என் தலைவன் ஏசாவிடம் போய், உம் ஊழியனாகிய யாக்கோப்பு கூறுவது: நான் இதுவரை லாபானிடம் அந்நியனாய் தங்கியிருந்தேன். மாடுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் எனக்கு உள்ளன. உம் பார்வையில் எனக்கு தயவு கிடைக்கும்படி என் தலைவரானவர் உமக்கு ஆள் அனுப்பி அறிவிக்கிறேன் என்று சொல்லுங்கள். அத்தூதர் யாக்கோப்பிடம் திரும்பி வந்து, நாங்கள் உம் சகோதரர் ஏசாவிடம் போனோம். அவர் இதோ 400 பேருடன் உம்மை சந்திக்க வருகிறார் என்றார். யாக்கோப்பு மிகவும் அஞ்சி கலங்கி தம்முடன் இருந்த ஆள்களையும் ஆடு மாடு ஒட்டகங்களாகிய மந்தைகளையும் 2 பகுதிகளாக பிரித்தார். ஏனெனில் ஏசா வந்து ஒரு பகுதியினை தாக்கினாலும் எஞ்சிய பகுதியாவது தப்புமோ என்று நினைத்து கொண்டார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். பல திட்டங்கள் இங்க யாக்கோபு போடுறாரு. நம்ம திட்டங்கள் போடுகின்ற நபர்களாக நம்ம இருக்கக்கூடாது. அது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அடுத்த வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, அவர் வாக்குத்தத்தத்தின் மனிதனாக மாறுகின்றார். அவர் போட்ட திட்டத்திலேயே அவருக்கு நம்பிக்கை இல்லை. 9வது வசனம் 10வது 11 எடுத்து வாசிச்சீங்கன்னா, அவர் கொடுத்த கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தம் பெத்தேல் இடத்துல அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நினைவுபடுத்துகின்றார். ஆண்டவரே, நீங்க இந்த மாதிரிலாம் எனக்கு சொல்லி இருக்கிறீங்க, எனக்கு விடுதலை தாங்க இந்த சூழ்நிலையில இருந்து அப்படின்னு அவர் அறிக்கை இடுகின்றார். கடவுளுடைய வசனத்தை அறிக்கை இடுகின்றார். இந்த மாதிரி நம்ம இப்ப நீங்க பைபிளை வாசிக்கிறீங்க, நல்ல விஷயம். ஆனா கடவுள் வார்த்தையை அறிக்கை இடணும். கடவுள் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நீங்க அறிக்கை இடணும். அது உங்களுக்கான கொடுத்த வசனம். இந்த வசனத்துலதான் நான் நம்பிக்கை வைக்க போறேன், என் பயத்துல நான் நம்பிக்கை வைக்க போறது கிடையாது அப்படின்ற ஒரு விசுவாசத்தில், கடவுளுடைய வார்த்தையில், நம்பிக்கையில் நீங்க அறிக்கையிட கத்துக்கணும். இன்னைக்கு இந்த அடுத்த 15 நிமிஷம் 18 நிமிஷம் நம்ம தியானிக்க போற விஷயம் இதுதான். வாசிக்கிறீங்களா? 9-12 வரைக்கும். மேலும் யாக்கோப்பு என் மூதாதையராகிய ஆபிரகாமின் கடவுளும் என் தந்தை ஈசாக்கின் கடவுளுமான ஆண்டவரே, நீ என்னை நோக்கி உன் சொந்த நாட்டிற்கும் உன் உறவினரிடமும் திரும்பி போ, நான் உனக்கு நன்மையை புரிவேன் என்று உரைத்தீர். அடியனுக்கு நீ காட்டிய பேரன்பு முழுவதற்கும் நம்பிக்கைக்குரிய தன்மை முழுவதற்கும் நான் தகுதியற்றவன். நான் இந்த யோர்தானை கடந்து சென்ற போது என்னிடம் இருந்தது ஒரு கோல் மட்டுமே. இப்போதோ 2 பரிவாரங்கள் உடையவன் ஆனேன். என் சகோதரன் ஏசாவுக்கு நான் மிகவும் அஞ்சுகிறேன். அவன் கையினின்று என்னை விடுவித்தருளும். இல்லையே, அவன் வந்து என்னையையும் பிள்ளைகளையும் தாய்களையும் தாக்குவார். நீதான், நான் உனக்கு உறுதியாய் நன்மை புரிவேன். உன் வழிமரபை எண்ண முடியாத கடல் மணலை போல பெருகச் செய்வேன் என்று வாக்களித்தீர் உள்ளீர் என்றார். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். வாக்கு அளித்துள்ளீர் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம தியானிக்க போற விஷயம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கருத்து. இதை நல்லா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு புரியலன்னா தயக்கப்படாதீங்க, சரிங்களா? இப்போ கடவுள் வார்த்தை, the word of God அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 2 விதமா சொல்லுவாங்க. இந்த இந்த ஹெப்ரேய மொழியில சில பார்த்தீங்கன்னா ரேமா, அப்புறம் லோகோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேக்க மொழியில பார்த்தீங்கன்னா லோகோஸ் ரேமா அப்படின்னு சொல்லுவாங்க. லோகோஸ் தியான இல்லம்லாம் பார்த்துருப்பீங்க பெங்களூர்ல. ரேமா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு பேரு. இந்த லோகோஸ் அப்படின்றது அவருடைய வார்த்தை, எழுதப்பட்ட வார்த்தை. அது அடித்தளம், அதுதான் அடித்தளம், சரிங்களா? முழுமையாக ஆண்டவருடைய வார்த்தை அப்படின்றது லோகோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ரேமா அப்படின்றது
தனித்துவமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சில வார்த்தை. இப்போ நீங்க விபிலியத்தை எடுத்து வாசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அது லோகோஸ். பைபிள் எடுத்து நீங்க வாசிக்கிறீங்க, அது லோகோஸ். ஆனா உங்களுக்கு ஒரு சூழ்நிலை, ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். எனக்கு ஒரு சூழ்நிலையில நான் செத்துருவேன், என்னை யாரோ ஒரு சில பேர் வந்து என்னை கொன்றுவாங்க அப்படின்ற ஒரு பயம். அந்த மாதிரி ஒரு பயத்தின் சூழ்நிலையில் விபிலியத்தை எடுத்து வாசிக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ அஞ்சாதே, நான் உன்னோடு இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை எனக்கு வருது. நான் பல வார்த்தைகள் வாசிச்சுட்டு அந்த ஒரு வார்த்தை மட்டும் அப்படியே எழுந்து நின்று என்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. என் உள்ளத்தை தொடுகின்றது அந்த வார்த்தை. அப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அது எனக்கான சொன்ன வார்த்தை. அந்த வார்த்தையை நம்ம அறிக்கையிடணும். அதுதான் இங்க யாக்கோபு செய்கின்றார். அது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு வாக்கு தத்தத்தின் வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க. வாக்கு தத்தம். அது கடவுள் உங்களுக்கு கொடுக்கிற ப்ராமிஸ். அது வந்து சில பேர் இந்த வருடத்திற்கான சில ப்ராமிஸ், இந்த மாதத்துக்கான ப்ராமிஸ் அப்படின்லாம் சொல்லி அவங்க ஜெபிப்பாங்க. நல்ல விஷயம். ஆனா அன்றாட நாள் ஒரு வாக்கு தத்தம் கடவுள் நமக்கு கொடுக்க விரும்புகின்றார். ரேமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நமக்காக இன்றைக்கு ஒரு வார்த்தை இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பல சூழ்நிலைகளில் வந்து ஒரு விஷயத்திற்காகவும் அவர் ஒரு வார்த்தையை கொடுக்கலாம். உங்க ஜெபத்தின் ஆழத்தை பொறுத்து இருக்கு. ஆனா கடவுள் இந்த மாதிரி வார்த்தையை கொடுக்கணும், நம்ம ஒரு சூழ்நிலைக்கும் அவர் பேசணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புறார். அதை நீ உங்களுக்காக அதை மாற்றிக்கொள்ளணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். அந்த வார்த்தையை நான் அஞ்ச மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு நான் இதை ஏற்றுக்கொண்டேன். அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்டேன். பயம் என்னை விட்டு விலகின்ற, அது விலகிடுச்சு, அவ்வளவுதான். பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கடவுள் என்னோடு இருக்கின்றார், நான் அஞ்ச வேண்டிய ஒரு தேவையே கிடையாது. அந்த விதத்தில் ஆண்டவரின் வார்த்தையை நீங்க அறிக்கையிடுகின்றீர்களா? அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் கேட்கின்ற கேள்வி. இரண்டாவது கேள்வி இதுதான். இந்த தொடக்க நூல்ல நம்ம இதை தியானிக்கும் போது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். இங்க யாக்கோபு என்ன செய்யறாரு? ஆண்டவர் வார்த்தை, பெத்தேல்ல கொடுத்த வார்த்தை அவருக்கு வந்து நினைவுக்கு வருகின்றது. நீங்க பைபிள்ல வாசிக்கணும்னு அவசியம் கிடையாது. சில பேருக்கு அந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில பைபிள் நம்ம கையில இருக்காது. இல்லாம இருந்தாலும் கடவுளுடைய வார்த்தை நம்ம உள்ளத்தில் இருந்தால், ஆவியானவர் நமக்கு உள்ளத்துல இருக்கிறார்னா அவர் வார்த்தை வழியா நம்ம கூட பேசுவார். அவர் வார்த்தை வழியாக நம்மளை வழி நடத்துவார். இந்த கூட்டத்துல 26 பேர் இருக்கணும்னா சில பேர் அவர் அந்த மாதிரி வழி நடத்தி இருக்கிறார், இன்னமும் வழி நடத்துவார். ஆனா அந்த வார்த்தையை பெற்றால் மட்டும் போராது, நீ அதை அறிக்கையிடணும், நம்பிக்கையுடன் அறிக்கையிடணும். ஆனா பல பேர் நம்ம அதை வார்த்தையை வாசிச்சிடுறோம், சரி கடவுள் பேசுறாருன்னு சொல்லிட்டு அது மேலோட்டமாக நிற்கின்றது. அது எப்படின்னா, அது அறிக்கை, நீங்க அந்த அளவுக்கு அறிக்கை இடுவது கிடையாது. அதனால உள்ளத்துல இருக்கிற பயம் நம்மளை விட்டு விலகுவது கிடையாது. அதை ஏற்றுக்கொள்ளணும், நீங்க அறிக்கை இடணும். இந்த 2 விஷயத்தையும் நீங்க செய்யணும். இந்த ரேமா, ஆண்டவர் கொடுக்கிற அந்த நேரத்திற்கான அந்த சூழ்நிலைக்கான வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொள்ளணும், மனதால ஏற்றுக்கொள்ளணும். நீங்க அதை அறிக்கை இடும்போது அது உள்ளத்திற்கு செல்லும், ஊடுருவி செல்லும். அது வந்து அங்க வந்து ஒரு மரமாக நீங்க மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இதுதான். அங்க பயம் நீங்கக்கூடியது, நீங்க அதை அறிக்கையிடும் போது அது நீங்கும். ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். என் மனைவிக்கு நடந்த ஒரு விஷயம். ஹெபிரேயர் 13ல 5ம் 6ம் எடுத்து வாசிச்சீங்கன்னா, உங்களுக்கு பயம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த வசனத்தை வாசிக்கும்போது அந்த பயம் நீங்கிடுச்சு. என் மனைவிக்கு நீங்கிடுச்சு. ஹெபிரேயர் 13ல 5, 6 வாசிக்கிறீங்களா? ஹெபிரேயர் 13ல 5, 6. பொருளாசையை விலக்கி வாழுங்கள், உள்ளதே போதும் என்றிருங்கள். ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுளே கூறியிருக்கிறார். இதனால் நாம் துணிவோடு, ஆண்டவரே எனக்கு துணை, நான் அஞ்ச மாட்டேன், மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று கூறலாம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையை அவங்க அறிக்கை எடுக்கின்றார்கள். அவங்க என்ன சொல்றாங்க? ஆண்டவர் என் கூட இருக்கிறார், நான் எதுக்கும் நான் அஞ்ச மாட்டேன். அது நம்பிக்கையோட, சும்மா வாயில நம்ம முணுமுணுத்து சும்மா மனசுக்குள்ள சிந்திச்சா பத்தாது, அறிக்கையிடணும், விசுவசித்து அறிக்கையிடணும். அறிக்கையிடும் போது இது வந்து உங்களை விட்டு விலகும், இந்த பயம் உங்களை விட்டு விலகும். இப்ப நான் வேலை செய்யற ஆபீஸ்ல என்னோட வேலை செய்த ஒரு பெண்மணி, அவங்க நல்ல
நல்லா ஜெபிப்பாங்க. மற்றவங்களுக்காக பல பேருக்காக ஜெபித்து அவங்க நல்ல ஆசீர்வாதத்தோட இருந்த ஒரு நபர் தான். இப்பவும் அந்த ஆசீர்வாதத்தோட தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சேல்ஸ், சில விதமான சேல்ஸ் செய்யணும். அதான் அவங்களுடைய பொறுப்பு. என்ன ஆஃபீஸ்ல அவங்களுக்கு இருந்த பொறுப்பு அதுதான். அப்போ அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, ஆண்டவர் கொடுத்த வார்த்தை ரேமா, ஏசியா 45ல 2வது வசனம் 3வது வசனம் அதை அறிக்கையிடுறாங்க. ஆண்டவரே, இந்த சேல்ஸ் எனக்கு வர்றதுக்கான தடையாக இருக்கின்ற அனைத்து விதமான கதவுகளும் திறக்கப்படட்டும் அப்படின்ற ஒரு ஏசியா 45 2 3 வைத்து அவங்க அறிக்கையிட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த அவங்க பணியை, அவங்களுக்கு கொடுத்த பணியை ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகின்ற அந்த ஒரு எண்ணத்தில் நம்ம இது செய்யணும். நம்ம வந்து சுயநலமாக இல்ல, கடவுளை மகிமைப்படுத்துகின்ற விதத்துல அந்த எண்ணத்துல அது செய்யணும். ஏசாயா 45ல 2 3 வாசிக்கிறீங்களா? நான் உனக்கு முன்னே சென்று குன்றுகளை சமப்படுத்துவேன், செப்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை தகர்ப்பேன். இருளில் மறைத்து வைத்த கருவூலங்களையும் மறைவிடங்களில் ஒளித்து வைத்த புதையல்களையும் உனக்கு நான் தருவேன். பெயர் சொல்லி உன்னை அழைத்த இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் நானே என்பதை நீ அறியும்படி இதை செய்வேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். அற்புதமான வார்த்தை. அது அவங்க முதல்ல நம்புறாங்க. சரிங்களா? இதுக்கு சில படிகள், ரேமாவை ஏற்றுக்கொள்வது, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வது அப்படின்றது சில படிகள் இருக்கு. முதல் நீங்க செய்ய வேண்டியது அந்த வார்த்தையை நீங்க விசுவசிக்கணும், முழுமையாக விசுவசிக்கணும். அதுக்கு நிகராக, ஏன்னா கடவுளுடைய இருக்கிறதுலே வல்லமையான விஷயங்கள் இந்த உலகத்துல 2 விஷயம் தான், கடவுளுடைய நாமம், கடவுளுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும், அதை நம்பிக்கை வைக்கணும். அதுக்கப்புறம் நீங்க அதை அறிக்கையிடணும். ஆண்டவரே, என் முன்னாடி சென்று அந்த மலைகளை நீக்குங்க ஆண்டவரே, திறக்கப்படட்டும், அந்த ஒளிந்திருக்கின்ற அந்த ஒரு புதையல்கள்லாம் என்று வரட்டும் ஆண்டவரே அப்படின்னு அந்த அறிக்கையிடும் போது அது நடக்கும் அப்படின்னு சொல்லி விசுவசிச்சு அதுக்கப்புறம் நீங்க பணியை செய்யுங்க. உங்களுக்கு அந்த சேல்ஸ் வரும். உங்க நாமம் மகிமைப்படுத்தப்படுவதற்காக, உங்க மகிமைக்காக நான் இதை செய்கின்றேன் ஆண்டவரே அப்படின்ற ஒரு நோக்கத்தோட, நோக்கமும் கரெக்டா இருக்கணும். பல பேர் நம்ம செய்யறதும் சுயநலமான நோக்கம்தான். ஆண்டவரே, இதை நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்வேன் அப்படின்ட்டு நோக்கம் கரெக்டா இருந்து நீங்க செஞ்சு பாருங்க. உறுதியா உங்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்க ஒரு இடத்துல இல்ல, பல இடத்துல சாட்சியா இருப்பீங்க. அதனால இந்த மாதிரி இது பண்ணி அந்த பெண்மணி செஞ்சு டெய்லி அவங்களுக்கு சேல்ஸ் வரும். உங்களுக்கு உடல் இச்சையின் ஆசை அடிமையாக இருக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 6:19-20 எடுத்து, என் சரீரம் கடவுளுடைய ஆலயம் என்று அறிக்கையிடுங்க. 1 கொரிந்தியர் 6:19-20 வாசிக்கிறீங்களா? உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூயாவி தங்கும் கோவில் என்று தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல, கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, இந்த வார்த்தையை எடுத்து ஒன்றும் இல்லை, முதல்ல நம்பணும். உங்க சரீரம் கடவுளுடைய ஆலயம். 1 கொரிந்தியர் 6:15 உங்களுடைய உறுப்புகள் கடவுளுடைய, இயேசு ஆண்டவருடைய உறுப்புகள். உங்க இதயம் இயேசு ஆண்டவருடைய இதயம் அப்படின்ற மாதிரி நம்பணும். முதல்ல நம்பணும். ஆண்டவர், இது பல பாவங்களுக்கு என் சரீரத்தை நான் இடம் கொடுத்துருக்கலாம், உங்க ரத்தத்தால் விலை கொடுத்து நீங்க மீட்டிருக்கிறீங்க அப்படின்னு நம்பணும். உங்க ரத்தத்தால் என்னை முழுமையாக கழுவும் ஆண்டவரே அப்படின்னு அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க, அதை அறிக்கையிடுங்க. மாற்றங்கள் உங்களுக்குள்ள. சில பேருக்கு நான் ஜெபிச்சது கூட கிடையாது, இந்த அறிக்கையிடும் போதே அவங்களுக்கு விடுதலைகள் வருது நான் பார்த்துருக்கிறேன். பல கட்டுகள், இந்த உடல் இச்சையின் ஆசையின் கட்டுகள்ல இருந்து விடுதலை வந்துருந்து நான் பார்த்துருக்கிறேன். பல பேருக்கு ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்ல உண்மையான நம்பிக்கை இல்லை. இதெல்லாம் நடக்குமா? பல கேள்விகள் அதிகம். உங்களுக்கு நோய் நீங்கணுமா? 1 பேதுரு 2:24 அறிக்கையிடுங்க நம்பிக்கையுடன். சில பேர் உள்ள துக்கம், சோகத்தோட அறிக்கையிடுவாங்க. சோகத்தோட அறிக்கையிட்டா ஒண்ணும் நடக்காது, பிரயோஜனமே இல்லை. அதை செஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சியோட, உங்களுக்கு இந்த நோய் நீங்கிடுச்சுன்னா எவ்வளவு மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்கும், அந்த மகிழ்ச்சியுடன் நீங்க அதை அறிக்கையிடணும். ஏன்னா இந்த நோய் 1 பேதுரு 2:24 வாசிங்க. அதுல என்ன போட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வாசிக்கிறீங்களா? சிலுவையின் மீது
தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நம் பாவங்களுக்காக இறந்து நமக்காக வாழ்வதற்காக இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். குணம் அடைவீர்கள் அப்படின்னு சொல்ல, குணம் அடைந்துள்ளீர்கள். அது நடந்துருச்சு. அவர் வந்து இது நிறைவேறிற்று அப்படின்னு சொல்லி சிலுவையில சொல்லும் போதே நமக்கு நோய் நீங்கிறதுக்கான வல்லமை அவர்கிட்ட இருக்கு. அதை நீங்க ஏற்றுக்கொள்ள தயாரா? அது எந்த நோயா வேணா இருக்கலாம். எவ்வளவு பெரிய நோயா இருக்கலாம், எவ்வளவு வருடங்களாக உங்களுக்கு இருந்திருக்கலாம். அதெல்லாம் வந்து கடவுளுக்கு ஒரு விஷயமே கிடையாது. நீங்க கடவுளை மகிமைப்படுத்த போறீங்களா? இத அறிக்கையிடுறதுல நீங்க நம்பிக்கை வைக்க போறீங்களா? இந்த நொடியில் ஆண்டவரால் அது வந்து ஹீலிங் தர முடியும் அப்படின்னு நீங்க ஏற்றுக்கொள்ள தயாரா? உங்க தாழ்ச்சியில் ஜெபிக்கிறதுக்கு தயாரா? உங்களுக்கு உறுதியாக அந்த நோய் நீங்கும். இதுக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசி வந்து ஜெபிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. உறுதியாக அந்த நோய் நீங்கும். மனம் மாறுதலுக்காக வசனம் இருக்கு, பாதுகாப்புக்காக, அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக, குற்ற உணர்வுகள் நீங்குவதற்காக, ஞானத்தை பெறுவதற்காக, எல்லாத்துக்கும் ஆண்டவரோட வார்த்தையில எல்லாத்துக்குமே வந்து வசனங்கள் இருக்கு. ஆனா அறிக்கையிடணும். முதல்ல அந்த வார்த்தை உங்களுக்கு அந்த ரேமா பெற்றுக்கொள்ளுங்க, வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. பெத்தேலில் இந்த கொடுத்த வார்த்தையை யாக்கோபு நம்பிக்கை, அந்த சில ஆசீர்வாதங்கள்லாம் வரும்போது நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கேற்றபடியாக கடவுளுடைய ஆசீர்வாதம் இன்னும் ஆழமான நம்பிக்கை வருவதற்காக இன்னும் சில விஷயங்கள் அங்க நடக்குது. நம்ம அதை நாளைக்கு தியானிப்போம். சரிங்களா? இன்னைக்கு தியானித்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? அதிகமா குடிக்கிறாங்கல்ல பிரதர், மது போதைக்கு அடிமையா ம் இருக்காங்கல்ல பிரதர், ம் ம் அவங்களுக்கு இறைவசனம் சொல்லுங்க பிரதர். அதேதான். கடவுளுடைய ஆலயம் 1 கொரிந்தியர் 6:19-20. கடவுளுடைய ஆலயத்துல போய் குடி கொண்டு போய் வைப்பாங்களா? உண்மையா அது ஆலயமா பார்த்தாங்கன்னா வைக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? உண்மையான மனம் மாறுதல். எசேக்கியேல், இந்த 2 விஷயம். ஒன்று எசேக்கியேல் 36:25-27. கடவுளுக்கு கீழ்ப்படுகின்ற உள்ளத்திற்கு வரணும். சரிங்களா? கல்லான இதயத்தை எடுத்து மாமிசமான, ஏன்னா இந்த போதை மருந்துக்கெல்லாம் வந்து இதாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த கீழ்ப்படுகின்ற எண்ணம் இருக்காது. சரிங்களா? வேற பலவிதமான பாவங்கள் அவங்களுக்குள்ள வரும். அதுக்கப்புறம் என்னோட சரீரம் கடவுளுடைய ஆலயம் அப்படின்ற ஒரு விசுவாசத்துக்கு வரும்போது, அதை அறிக்கையிட ஆரம்பிக்கும் போது, உண்மையா அதை விரும்பி அறிக்கையிட ஆரம்பிக்கும் போது, அந்த குடி போதையின் ஆவி அவங்கள விட்டு விலகும். அவங்களுக்குள்ள ரொம்ப நேரம் இருக்க முடியாது. இதை அறிக்கையிடும் போது அவங்களுக்கு அதிலிருந்து விடுதலை கிடைக்கும். அது எதுக்காக குடிக்கிறாங்கன்னு நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். சில விதமான அவங்களுக்குள்ள பாரங்கள் இருக்கு. சில பேரை மன்னிக்க வேண்டி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அதை மன்னிக்கணும் அவங்க. சரிங்களா? ஆனா சில விதமான சில பேர்லாம் பாத்தீங்கன்னா பல விதமான கட்டுகள் இருக்கும். தலைமுறையின் சாபங்கள். ஒரு நபருக்காக ஜெபிக்கும் போது தலைமுறையா அந்த குடி போதையில வந்து சில பேர் இறந்துருக்கிறாங்க. புரியுதுங்களா? குடி போதைக்கு அடிமையா இருந்திருக்கிறாங்க. ஸோ அதனால தலைமுறை சாபத்திலிருந்து அவங்க விடுதலை பெற வேண்டியும் இருக்கும். சரிங்களா? ஸோ அது வந்து குடி போதை அப்படின்னு சொன்னா இது ஒரு வார்த்தை சொன்னா மட்டும் போதும் அப்படின்றது கிடையாது. ஒருத்தருக்கு ஜெபிச்சு அவங்களுக்கு ஆவியானவர் என்ன வெளிப்படுத்துறாரோ அந்த விஷயங்கள்ல இருந்து அவங்க விடுபெறணும். அப்போ வந்து அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும். புரியுதுங்களா? ஓகே ஓகே பிரதர், தேங்க்யூ பிரதர். பேசலாம். எல்லாருக்குமே வந்து இந்த தலைமுறை வழியா அந்த கட்டு இருக்குன்னு சொல்ல நினைச்சுக்காதீங்க. ஒருத்தருக்கு ஒரு விதமா இருக்கும். என்னன்னா ஆவியானவர் வெளிப்படுத்துறாரோ அதுக்கு ஏற்றபடி நம்ம ஜெபிக்கணும். சரிங்களா? சொல்லுங்க ஜோஸ்ரீ. பிரதர், இந்த ரெய்மாங்கிறது நமக்குன்னு தனித்துவமா கொடுக்கறது அப்படிதானே பிரதர்? ஆமா, நீங்க எடுத்து வாசிக்கும் போது சில வார்த்தைகள் மட்டும் உங்க சூழ்நிலைக்கு ஏற்றபடியான உங்க உள்ளத்தை தொடுவது போல் இருக்கும். புரியுதுங்களா? அந்த விஷயத்தை வச்சு ஓகே நீங்க பிரதர். ஜெபிச்சு லோகோஸ் நீங்க அப்படிங்கிறது அது லோகோஸ் வந்து பைபிள் மொத்தமாவே லோகோஸ் தான். மொத்தமாவே லோகோஸ். ஓகே ம், பிரதர். ம். இன்னைக்கு மார்னிங் ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு ஃபால்ஸ் விழுற மாதிரி தெரிஞ்சது. அப்புறம் வந்து ஆறு போல பாய்ந்தோட செய்வேன் அந்த வார்த்தை வந்து எனக்கு கடவுள் கொடுத்த மாதிரி ஒரு உணர்வு வந்துச்சு. Praise அப்புறம் the அந்த Lord. வசனத்தை எடுத்து வாசித்தேன். எஸ்ஐயா 66 எடுத்து 66:12 இருக்குது. அது பைபிள் ம். ஆப்ல சர்ச் பண்ணி வாசித்தேன். ஸோ இது இல்ல எனக்கு கடவுள் உங்களுக்குள்ள வந்து கொடுத்ததுன்னு கொஞ்சம் சொல்லி உள்ளத்துல கொஞ்சம் பதட்டங்கள்லாம் இருந்தது. ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. கரெக்டா?
ஆமா. ம். ம். ஆண்டவர் வந்து ஒரு சமாதானத்தை தந்திருக்கிறாரு. புரியுதுங்களா? ம். ஒரு அமைதியை ஓகே பிரதர். தந்திருக்கிறாரு. உள்ளத்துல வந்து சில பல என்ன சொல்லணும்னா ஆசைகள்லாம் இருந்திருக்கு. ஒரு ஒரு பீஸ் தந்திருக்கிறாரு. ஏன்னா அந்த சமாதானம் பெற்றாதான் ஆண்டவருடைய அடுத்த வழி நடத்துதலாம் நம்மளால பெற முடியும். புரியுதுங்களா? ஓகே பிரதர். அது ஒரு முதல் படி, தேவையான ஒரு படி. சொல்லுங்க. ஓகே பிரதர். ம். அதை எழுதி வச்சேன். பட் அதை அறிக்கையிடணுங்கிறது தெரியல. இப்ப நீங்க சொன்னது ஓகே. இனிமே நான் அறிக்கையிடணும் அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு இந்த யூஸ்ஃபுல்லா ஒரு இருக்கு. வார்த்தைக்கு ஆக்சுவலா நீங்க வந்து நன்றி செலுத்தணும். ம். ஓகே பிரதர். புரியுதுங்களா? இது வந்து ஒரு ஓகே. பிளெஸிங் மாதிரி அது. ஓகே. ஸோ ம். அதுக்கு நீங்க பிளெஸிங், அது வந்து நன்றி செலுத்துங்க. உங்களுக்கு ஒரு ஆறுதல் ம். கிடைச்சிருக்கு. அதான் அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா 13லலாம் அந்த ஒரு ஒரு ஆஸ் அ மதர் ம். கம்ஃபர்ட்ஸ், உனக்கு நான் ஆறுதல் தருவேன் அப்படின்றாரு. சரிங்களா? ம். ம். ஓகே. பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தேங்க் யூ. லார்ட். தேங்க் யூ. வேற ஏதாவது இருக்கா? வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? பிரைஸ் லார்ட். போடுங்க பிரதர் யூடியூப்ல. போடலாம். கவலைப்படாதீங்க. இயேசுவே நன்றி. ஹalleluya. praise the lord. ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டு மனதில் இருக்கின்ற இதயத்தில் இருக்கின்ற கட்டு உடைக்கப்படுத்த ஆண்டவரே. By the cast every unclean spirit, Father, mighty name of Jesus we pray. Amen. God bless you. Have a nice day. Thank you.